உலகத்தின் பாதுகாவலர்கள். போர் மேகம் எப்பவும் அந்த அரசாங்கத்தை சூழ்ந்துகிட்டு இருந்தது. ஏன்னா அரசரும் மகளும் நாட்டோட மொத்த வளத்தையும் கொள்ளையடிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பா, தங்கத்தாலையும் வைரத்தாலையும் நிரப்பி இருக்கிற வெறும் 500வது பெட்டி தான் இது. எப்ப நம்ம 1000வது பெட்டியை பார்க்க போறோம்? அப்பா, எனக்கு இது நினைக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத பார் என் அருமை மகளே, நீ உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படணும். ஏன்னா இந்த நாட்டிலேயே நாம தான் ரொம்ப பணக்கார ராஜாங்கம். நீ கவலைப்படாத, நாம கண்டிப்பா 1000வது பெட்டியும் தங்கத்தால நிரப்புவோம். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். எதை வேணாலும் இழக்க தயாரா இருக்கேன். ஓ அப்பா, நீங்க எனக்கு சத்தியம் பண்ணுங்க. இது சத்தியம். இது யுத்தத்துக்காக உங்களுக்கு கொடுக்கிற பரிசு. உண்மையிலே அரசர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு. இதுவா? இது குதிரைக்கு புல்லு வாங்க கூட பத்தாதே. அரசர் உண்மையிலே ரொம்ப பணக்காரரா இருக்காரு. ஆனா அவரால் இவ்வளவுதான் திருப்பி கொடுக்க முடியுமா? போங்க இங்க இருந்து. இல்லன்னா இதையும் எடுத்து நான் மறுபடியும் அரசருக்கே கொடுத்துருவேன். ஏன்னா உங்களுக்கு மட்டும் இல்ல, மொத்த படைக்கும் அவர் இவ்வளவுதான் கொடுத்திருக்காரு. அது உங்களுக்கு தெரியுமா? சிப்பாய்கள் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இதை நினைச்சு ரொம்ப ஆத்திரப்பட்டாங்க, கோவப்பட்டாங்க. எனக்கு தகுந்த ஆட்கள் மட்டும் என் கையில கிடைச்சிட்டா எனக்கான பரிசை இந்த பொறாம பிடிச்ச அடாவடியான அரசர்கிட்ட இருந்து நாட்டை காப்பாத்தி எடுத்துக்க முடியும். 2 மைல் தூரத்துல அங்க ஒரு ஆறு இருக்கு. உனக்கு தேவையான ஆட்கள் அங்கேயே உனக்கு கிடைப்பாங்க. ஓ, என்ன மன்னிச்சிருங்க. உங்களுக்கு அடிபட்டுருச்சா? இல்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. என்ன பார்த்தா உங்களுக்கும் வித்தியாசமா இருக்குல்ல? இல்ல, வித்தியாசமா தெரியல, ஆனா பலமானவனா இருக்க. நேத்து இங்க ஒரு பெரிய சூறாவளி. அதான் இங்க இருக்க மரத்தை எல்லாம் நான் சுத்தப்படுத்தலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் எடுத்து பக்கத்துல இருக்க கிராமத்துக்கு கொடுத்தா கிராம மக்கள் எல்லாரும் அதை உபயோகப்படுத்திக்க முடியும். நீ பலமானவனா இருக்க, நல்லவனா இருக்க, கருணையுள்ளவனா இருக்க. உன்னோட ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓ கண்டிப்பா வாங்க என் அருமை நண்பரே. உன்னோட பலத்தையும் கருணையும் வச்சு நம்ம இந்த உலகத்துக்கு எவ்வளவு நல்ல விஷயங்கள் செய்ய முடியும். எனக்கும் அது பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் கிராமத்துல எல்லா மரத்தையும் கொண்டு போய் சேர்த்த பின்னாடி அந்த ஹீரோவோட கிளம்பி போனாரு. சில மணி நேரங்களுக்கு அப்புறம், கிழக்கு பக்கமா போங்க, உங்களுடைய அடுத்த நண்பர் அங்கதான் இருக்காரு. ஏய், நீ எதை பார்த்து சுட்ட? 2 மைலுக்கு அப்புறம் ஒரு சின்ன உயிர் ஒரு ஆப்பிளை பறிக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கு. அந்த ஆப்பிள் கீழே விழுகிறதுக்காக தான் நான் சுட்டேன். வாவ், நீ ரொம்ப நல்லவனா இருக்க. நல்லாவே துப்பாக்கி சுடுற. ரொம்ப நன்றி. உங்களோட நண்பரா இருக்க விரும்புறேன். எங்களோட வாங்க நண்பரே. உங்க திறமையினாலையும் கருணையினாலையும் நம்ம இந்த உலகத்துக்கு நிறைய நல்ல விஷயங்களை கண்டிப்பா செய்ய முடியும். அதுக்கப்புறம் அவங்க 3 பேரும் ஒன்னா கிளம்பி போனாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க நடந்துகிட்டு இருக்கும் பொழுது, உங்க அடுத்த நண்பரை இங்க பாருங்க. இது என்ன குரல் இது? ஏய், அது என்னது? என்னது வேள்வண்டா? இல்ல, அது ஒரு மனுஷன். மனுஷனா? 2 மைல் தூரத்துல இருக்கான்னு நினைக்கிறேன். அவங்க 3 பேரும் அந்த இடத்துக்கு போனாங்க. அங்க ஒரு மனுஷன் ஒரு சின்ன கூடையும் ஒரு பறவையும் வச்சுக்கிட்டு இருந்தான். ஹலோ, இது நீங்க தானா எங்களை பாஸ் பண்ணி வந்தது? நான் உங்களை பயமுறுத்தல நினைக்கிறேன். இல்ல, இது ரொம்ப அருமையா இருக்கு. நீ ரொம்ப வேகமா இருக்க. ஆமா, கொஞ்சம் வேகம் தான். என்னோட ஒரு காலில் இரும்பு ஷூ போட்டு தான் ஓடினேன். ஆனா என் வேகத்தை குறைக்க முடியல. எதுக்காக ஓடிக்கிட்டு இருந்த? அங்க ஒரு கழுகு போயிட்டு இருந்ததை பார்த்தேன். பறவைகள் அங்க தனியா இருக்கும். இந்த குஞ்சுகளை ஃப்ரீயா விட்டுட்டோம்னா அந்த கழுகு எடுத்துட்டு போயிடும். வந்தது நல்லதா போச்சு. ஆக்சுவலா அங்கிருந்து ஒரு சின்ன குஞ்சு விழுக போச்சு. நான் அதை கட்டியமா பிடிச்சிக்கிட்டேன். நல்ல நேரத்துக்கு வந்தேன். வாவ், நீ ரொம்ப ஃபாஸ்டா இருக்க.
ரொம்ப கருணையுள்ளவனா இருக்க. வா, எங்களுடன் வா நண்பரே. உன்னுடைய அறிவையும் திறமையை வச்சு நம்ம இந்த உலகத்துக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியும். எங்க கூட வரியா? அதுக்கப்புறம் அவங்க 4 பேரும் ஒன்னா சேர்ந்து அடர்ந்த காட்டுக்குள்ள பயணிக்க ஆரம்பிச்சாங்க. உங்களுடைய அடுத்த நண்பர் இங்கேயே தான் இருக்காரு. நீ யாருன்னு காட்டு. அங்க பாருங்க. அங்க இருக்கிற விண்மில் எல்லாம் எந்த காத்துமே இல்லாம எப்படி இவ்வளவு வேகமா சுத்திக்கிட்டு இருக்கு? அந்த நண்பர்கள் அந்த வழியிலே போனாங்க. அங்க ஒரு மரத்து மேல ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கத பார்த்தாங்க. ஏய், இது நீதானா அந்த விண்மில்ஸ்க்கு ஓட சக்தி கொடுக்கறது? ஆமா, அது நான் தான். இன்னைக்கு சுத்தமா காத்தே இல்லை தெரியுமா? இந்த விண்மில்ஸை நான் ஓட்டலைன்னா இங்க இருக்கிற ஏழை விவசாயிகள் அவங்க பம்ப்ல எப்படி தண்ணியை கொண்டு வருவாங்க? வாவ், உன்கிட்ட மிக அருமையான சக்தி இருக்கு. நீ ரொம்ப கருணை உள்ளவனாவும் இருக்க. எங்களோட வா நண்பரே. உன்னோட சக்தியும் கருணையும் பயன்படுத்தி இந்த உலகத்துக்கு நம்ம எவ்வளவோ நல்லது செய்யலாம். அதுக்கப்புறமா இவனும் ஒன்னு சேர்ந்து மற்ற நண்பர்களோட எல்லாரும் ஒன்னாவே பயணிக்க ஆரம்பிச்சாங்க. உங்களுடைய அடுத்த நண்பர் இங்க பக்கத்திலேயே தான் இருக்காரு. ஹலோ. ஹலோ. ஏய், நீ எதுக்கு அந்த தொப்பிய பிடிச்சுக்கிட்டே இருக்க? இது நான் தலையிலேருந்து எடுத்தேன்னா அப்புறம் இதுதான் நடக்கும். பயமா இருக்கு. வாவ், நீயும் நானும் ஒன்னு சேர்ந்து ஒரு பெரிய சூறாவளியை கூட நிறுத்த முடியுமே. இது ரொம்ப அருமையானதா இருக்கும். உன் சக்தி என்னங்கறத நீயே நல்லபடியா உணர்ந்து வச்சிருக்க. ஆனா என்கிட்ட ஒரு தீர்வு இருக்கு. இந்த வார போட்டுக்கிட்டீங்கன்னா உன் தொப்பி இனிமே தானா மேல வராது. இது ரொம்ப அற்புதமானதா இருக்கு. ரொம்ப நன்றி நண்பரே. எங்களோட வா. உன்னுடைய கருணையை இந்த சக்தியை வச்சு நம்ம இந்த உலகத்துக்கு கண்டிப்பா ஏதாவது நல்லது செய்ய முடியும். அதுக்கப்புறம் அவன் மற்ற எல்லா நண்பர்களோடையும் சேர்ந்து ஒன்னா பயணிக்க ஆரம்பிச்சாங்க. மொத்தம் 6 பேர் இருந்தாங்க. ஒரு நாள், என்ன போக விடுங்க, என்ன போக விடுங்க. மன்னிச்சுக்கோ, இது அரசருடைய உத்தரவு. இது உங்க கிராமத்துக்கான முறை. இவ்வளவு வேகமா வேண்டாம். இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? இந்த அரசிக்கு ஒரு பந்தயம் நடத்தணுமா? இங்க இருக்க எல்லா ஆம்பளைங்களையும் கூப்பிட்டு அவளோட பந்தயம் பண்றது சொல்றா. நாங்க தோத்து போயிட்டோம்னா வாழ்நாள் முழுக்க சிறையில இருக்கணும். நான் ஒரு ஓட்டப்பந்தய வீரன் இல்ல. அரசி ரொம்ப வேகமா ஓடக்கூடியவ. நான் கண்டிப்பா அவங்க கிட்ட தோத்து போயிடுவேன். இதுக்கு என்னால ஒரு மாற்று வழியை கண்டிப்பா சொல்ல முடியும். ஒரு நிமிஷம் மட்டும் தரியா? நீங்க எல்லாம் என்ன யோசிக்கிறீங்க? இந்த உலகத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டிய நேரம் வந்துச்சு. ஸ்பீட் கண்டிப்பா செய்யலாம். இந்த மனுஷன் போகட்டும், அவருக்கு பதிலா இவன் உன் கூட வருவான். அதுக்கப்புறம் ஸ்பீடும் மற்ற நண்பர்களும் அங்க இருக்க சிப்பாய்களோட சேர்ந்து அரசரோட அரண்மனைக்கு போனாங்க. அரச மைதானம் அங்க ஓட்டப்பந்தயத்துக்கு தயாரா இருந்துச்சு. சிப்பாய்கள் ஸ்பீட இளவரசி கிட்ட கூட்டிட்டு போனாங்க. இவனா? இவன் தான் என் கூட போட்டிக்கு வரானா? இவன் ஒரு கால தான் ஷூ போட்டிருக்கா? இவனா? நீ வாழ்நாள் முழுக்க சிறையில் இருக்க போறியா? நீ அப்படி இருக்கணும்னு நினைச்சேன்னா அது உன்னுடைய தவறு. மைதானத்துக்கு கூட்டிட்டு போங்க. நீங்க 2 பேரும் அந்த 6 வரைக்கும் ஓடி இந்த குடுவையை நிரப்பி கொண்டு வரணும். யாரு முதல்ல வராங்களோ அவங்க தான் உண்மையான வெற்றியாளர். ஷாட், உனக்கு என்ன தெரியுது? தயாரா இருங்க. இப்போ உடனே ஓடுங்க. இப்போ நம்ம இந்த போட்டியை தொடங்கலாம். ஸ்பீட் ஆல்ரெடி அந்த ஆத்துக்கு போயிட்டான். ஆனா என்ன இது? நீ கொஞ்சம் இளைப்பாற. இந்த பழச்சாறு குடிச்சுக்கோ. இல்ல இல்ல, அதை நீ குடிக்காத. கண்டிப்பா நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அவன் மயங்கி விழுந்துட்டான். ஆனா இளவரசி திரும்பி வந்துகிட்டு இருக்கா. இல்ல, எனக்கு அவனை எப்படி எடுப்பான்னு தெரியும். ஓ இல்ல, அப்பா, என்னால ஒரு சாதாரணமான ஆள் கூட போட்டி போட முடியாது. என்னால இதை ஒத்துக்கவே முடியாது. தண்டனை கொடுங்க. கண்டிப்பா. நீ பொறுத்திருந்து நான் என்ன பண்றேங்கிறத மட்டும் பாரு.
அந்த கொடூரமான அரசன் 6 நண்பர்களையும் ரூமுக்கு கூட்டிட்டு போனாரு. என் மகளை இதுவரைக்கும் யாருமே இத்தனை வருஷத்துல தோக்கடிச்சதில்ல. நீங்க இந்த வெற்றியை கண்டிப்பா கொண்டாடியே ஆகணும். என்ஜாய் பண்ணுங்க. அந்த நண்பர்களுக்கு அவங்களுடைய மேஜை ஒரு அவனுக்கு மேலையும் ஒரு சமையலறைக்கு மேல இருந்ததும் தெரியாது. நெருப்பை தயார்படுத்துங்க. இது ரொம்ப ரொம்ப வாசனையாவும் இருக்கு. உனக்கு என்னாச்சு ஹீரோ? இங்க இருக்க உணவு ரொம்ப அருமையா இருக்கு. இந்த அரசர் அவ்வளவு நல்லவர் கிடையாது. இதுக்கு பின்னாடி அவன் ஏதாவது பிளான் வச்சிருப்பான். அவன் கண்டிப்பா நம்மள எதுவும் பண்ண முடியாது. அப்படி அவன் பண்ண நினைச்சா இந்த கதவு ரொம்ப சூடா இருக்கு, சுட்டுடுச்சு. இந்த தரையில இருந்து தான் ரொம்ப ஹீட் வருது. அப்புறம் சேர்லயும் கூட ஹீட்டா தான் இருக்கு. என்ன தைரியம் இருந்தா அவங்க என் மகளை தோற்கடிக்கலாம். அவங்க கருணை வேடி மன்றாடுற வரைக்கும் அந்த ரூம்லயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அவங்க வாழ்நாள் முழுக்க சரியில தான் இருக்கணும். ஓ, இதுதான் அவருடைய கருணையா? ஃப்ரீஸ், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். இது என்னோட முறை. உனக்கும் உன் மகளுக்கும் இதே விருந்த கொடுத்தா என்னன்னு எங்களுக்கு தோணுது. என்ன விட்டுரு. உனக்கு என்ன வேணாலும் நான் தர்றேன். உண்மையாவா? ஆமா, நான் கண்டிப்பா சொல்றேன். நான் ஒரு வண்டி நிறைய தங்கம் நிரப்பி தர்றேன். இல்ல, ஒரு வண்டி நிறைய வேணாம். எங்களுக்கு ஒரு சின்ன பையே போதும். அப்படியா? நீங்க சொன்னீங்கன்னா சரிதான். அந்த பொறாமை பிடிச்ச அரசன் ஹீரோவும் அவனோட நண்பர்களும் முட்டாள் நினைச்சான். ஒரே ஒரு பை தங்கத்தை மட்டும் கேட்டிருக்காங்க. ஆனா ஹீரோ அந்த தங்க பையோட அளவு என்னன்னு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, அப்பா, அங்க அவ்வளவு பெரிய பை இருக்கே, அது ஏன் நம்ம அரண்மனையில இருக்கு? பெரிய பையா? மதிப்பிற்குரிய அரசே, ஒரே ஒரு பையளவு தங்கம் போதும். கவலைப்படாதே மகளே, நாம அவங்கள சரி பண்ணிடலாம். அந்த பெரிய பைய நிரப்புறதுக்காக அரசர் தங்கத்தையும் பொக்கிஷத்தையும் கொண்டு வர சொன்னார். அந்த பேக் முழுசா நிரம்புறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 7000 வண்டி அளவு தங்கத்தை கொடுத்துட்டாங்க. மசில் அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நல்ல சுருக்கு போட்டான். அப்புறம் தன்னோட தோல்ல சுமக்க ஆரம்பிச்சான். 6 நண்பர்களும் அந்த அரண்மனையில இருந்து புறப்பட்டாங்க. தயாரா இருங்க நண்பர்களே, அந்த அரசர் கண்டிப்பா நம்மளை தாக்குவாரு. அவங்க நம்மளை பின்தொடர்ந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஷார்ட், அவங்க எவ்வளவு தூரத்துல இருக்காங்க? இங்க இருந்து 3 மைல் தூரத்துல 7 படைப்பிரிவுகள் வருது. அரசரும் இளவரசியுமே அதை தலைமை தாங்கி வர்றாங்க. விண்ட், ஃப்ரீஸ், ஷாட், இது நம்மளுக்கான நேரம். விண்ட் ஒரு நல்ல மரத்து மேல ஏறி நின்னுகிட்டான். ஷாட் சுடுறதுக்கு ரெடியா நின்னுகிட்டான். ஃப்ரீஸ் அதுக்கு பக்கத்திலே கொஞ்சம் தூரத்துல இருந்தான். எதிரிகள் பக்கத்துல வரும்போது அவன் கேப்பை எடுத்துட்டா போதும். முழுமையா அவங்க 3 பேரும் அவங்களோட சக்தியை உபயோகப்படுத்தினாங்க. ஹீரோ அங்கிருந்து எல்லாரோடையும் ரொம்ப தைரியமா சண்டை போட்டான். அரசரும் அவருடைய மகளும் கடைசியா மாட்டிக்கிட்டாங்க. இங்கிருந்து வெளியே போங்க. உங்க பேராசைக்கும் கொடுமைக்கும் ஆளாகி இந்த நாடு பட்ட வரைக்கும் போதும். வெளியே போங்க. உங்களுக்காக ஒரு புதிய அரசர் சீக்கிரமே தேர்ந்தெடுக்கிறோம். அது வரைக்கும் இந்த புதையல் எல்லாம் உங்களுடைய நலனுக்காக உபயோகப்படட்டும். இது எல்லாத்தையும் கருவூலத்து கொண்டு போங்க. நீங்க பலசாலிகள், உண்மையாளர்கள், கருணையாளர்கள். நீங்க தான் எங்களுக்கு அரசரா வரணும். இப்ப முடியாது சகோதரா. இதே மாதிரியே கொடுமையான அரசாங்கங்களும் உதவி தேவைப்படுற மக்களும் நிறைய பேர் இருக்காங்க. நானும் என் நண்பர்களும் அவங்களுக்கான நீதியை பெற்று தரணும். அப்புறம் அது நடந்தது. மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு தகுதியான ஒரு அரசர் தேர்ந்தெடுத்தாங்க. இந்த 6 நண்பர்களும் அடுத்த பயணத்துக்கு போனாங்க. எங்கெங்கெல்லாம் நீதி பாதிக்கப்படுதோ அங்க அதை காப்பாத்தினாங்க.
எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்கு, எந்த அசரீரி நம்ம எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்தது? நீங்க சீக்கிரமாவே என்ன பாப்பீங்க.